2 குடும்பத்துக்குமே பகைதாங்க ஐயா. ஆனா என் பேரன் கதிர் ரொம்ப நல்ல பையன். அவன் நிச்சயமா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. என் பையன் முத்துவோட பொண்ணு ராஜியை தான் என் பேரன் கதிர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. கதிரவனும் முத்துவேலும் அடிக்கடி வெளியே பார்த்து பேசிக்கிறதா சொல்றாங்களே, அது உண்மையா? ஆமாங்க, உண்மைதான். திடீர்னு 2 பேரும் பேசிக்கிட்டாங்க தான். ஆனா அதெல்லாம் என் பையன் முத்துவோட சிகிச்சை விஷயமா தான்னு அவனே என்கிட்ட சொல்லியிருக்கான். அப்படியா சார்? அது கதிர் அப்படி பண்ணுற பையன்லாம் இல்லை சார். அவன் நான் தூக்கி வளர்த்த பையன் சார். என் பெரிய அண்ணனுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவன் தான் ஹாஸ்பிட்டலில் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டான். அவன் போய் எப்படி சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்? எனக்கு இவங்க சொல்கிறதுலலாம் எதுலேயுமே நம்பிக்கையே இல்லை சார். சார், அவன் ஒன்றும் சும்மா எங்கள் அண்ணன் கூட இல்லைங்க சார். எங்கள் அண்ணன்கிட்டேருந்து 10 லட்ச ரூபா, மொத்தமாக 10 லட்ச ரூபா அட்டையை போட்டுட்டு அதுக்கு பிராயச்சித்தமாக தான் கூட இருந்திருக்கான். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அதிகபட்சமாக 1 லட்ச ரூபா கூட செலவாகாது. ஆனால் அண்ணன்கிட்டேருந்து 10 லட்ச ரூபா அட்டையை போட்டிருக்கான். அந்த பணம் 10ல் இன்னும் மேற்கொண்டு அண்ணன்கிட்ட பணம் கேட்டிருக்கான். அந்த 10 லட்ச ரூபா அவனுக்கு கொடுத்தது எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால் அண்ணன் மேற்கொண்டு பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோபத்தில் அண்ணன் ஏதோ பண்ணியிருக்கேன் எஸ்ஐ சார். ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அத்தாச்சி குடும்பத்து ஆளுங்க எப்படி சண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறிய? 3 ஆம்பளை பசங்க வேற வெட்டவா குத்தவான் வேற நிப்பாங்க சார். அவங்க மூத்த மருமக தங்கமயிலு அவ்வளோ கொடுமைப்படுத்தி அப்புறம் அந்த புள்ள கிரிமினல் கேஸ் எல்லாம் கொடுத்துச்சு. ரொம்ப முரட்டுத்தனமான குடும்பம் சார், எனக்கு நல்லாவே தெரியும். கதிர் தான் பெருசா என்னமோ பண்ணியிருப்பான். கொலை பண்ண முயற்சி பண்ணியிருப்பான். ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவர் தப்பிச்சிட்டாரு சார். தப்பிச்சிட்டார்ல, ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு, பார்க்கலாம். ஓ சொல்லுங்கம்மா. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. ஆனா மருமக மேல அவரு நிறைய மரியாதை வச்சிருந்தாரு சார். மருமகன் கதிரும் அவரு மேல அன்பாதான் இருந்தாரு. கதிர் இப்படி பண்ணிருப்பாருன்னு எனக்கு தோணல சார். கதிரவனும் உங்க ஹஸ்பண்டும் சென்னைக்கு போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சென்னைக்கு போன விஷயம் எனக்கு தெரியாது. அவரு சேலம் போறதாதான் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பினாரு. அப்புறம் ராஜியோட எக்ஸாம்காக அவரு சென்னைக்கு வந்திருக்கிறதா கதிர் தான் என்கிட்ட சொன்னாரு. அவரு திரும்பி வந்த உடனே தான் அவருக்கு ஆபரேஷன் ஆன விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. எஸ்ஐ சார், எங்கள் அண்ணன் விஷயத்தில் கொஞ்ச நாள் எங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே தெரியல.